அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சமூக ஆர்வலர் அம்ரிஷ் சேமாட் குடும்பத்திற்கு 3 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி அரசாங்கத்திற்கும் போலீஸ் துறைக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெர்லிஸை சேர்ந்த அந்த சமூக ஆர்வலர் காணாமல் போனது தொடர்பில் உரிய விசாரணையை நடத்த போலீஸ் துறை தவறிவிட்டதாக நீதிபதி சூ தியாங்ஜூ தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அரசாங்கமும் போலீஸ் துறையும் தங்களுக்கான சட்டப்பூர்வ கடமைகளை மீறிவிட்டதாகவும் அவர்களின் அதிகாரிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டதாகவும் நீதிபதி சூ தியாங்ஜூ குறிப்பிட்டார். பெர்லிஸ் மாநிலத்தில் பெர்லிஸ் ஹோப் என்ற அரசு சாரா இயக்கத்தின் தலைவரான அம்ரிஷ் சேமாட் கடந்த 2016 ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் வெளியே செல்வதாக கூறி வீட்டை விட்டு புறப்பட்டவர் பின்னர் வீடு வந்து சேரவில்லை. அம்ரிஷ் சேமாட் கார் மறுநாள் காலையில் பெர்லிஸ் புக்கிட் சவாங் பள்ளி அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சமூக ஆர்வலர் காணாமல் போனது தொடர்பில் போலீசார் உரிய விசாரணையை நடத்த தவறிவிட்டதாக கூறி அவரின் மனைவி நோர் ஹயாத்தி அரீஃபின் அரசாங்கம் மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.